மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுண்டைக்காய் பொறிக்கிறதுக்காக நானும் அத்தையும் வந்தேங்க. மலஞ்சுண்டைக்காய் அத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தோட்டத்தில் வந்து கண்டு வச்சிருப்பாங்க. வந்த பார்த்தீங்க அப்படின்னா பூலாம்பழம் கிடச்சிதுங்க. சரிங்களா, இந்த பூலாம்பழம் வந்து நாங்கள் மறக்கவே முடியாது. பள்ளிக்கூடம் போகிற டைமில் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா இது பொறிச்சு சாப்பிட்ருவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பல்லெல்லாம் கருப்பாய் போயிருங்க. அப்புறம் டீச்சர் ஏதாவது பேசுவாங்கன்னு சொல்லிட்டுங்க போய் வாயை போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்குள்ளே போவோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போல்லாம் வந்துட்டு இங்கு பேனா தான் இருக்குங்க. இங்கு பேனாவில் வந்துட்டு இந்த பூலாம்பழத்தை வச்சு பேனாவில் எழுத முடியும். சரிங்களா, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்கு ஊத்துறதுக்கு வந்துங்க ஒரு பேனை நப்பி கொடுக்குறதுக்கு 4 இல்லாட்டி 10 பைசா அந்த மாதிரி வாங்குவாங்க. அப்போ வந்து அந்த 4 வீட்டில் கொடுத்தாங்கன்னா அதை வந்துட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்ருவோம். வாங்கி சாப்பிட்டுங்க இந்த பூலாம்பழத்தில் வர்ற இந்த இது பாருங்க எப்படி கரையேன்னு இருக்குதுங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் இங்கு மாதிரியே இருந்துட்டு இதை இந்த ஒரு 10 பழம் 20 பழம் பொறிச்சுங்க அந்த அந்த பேனா ஃபுல்லாகவுமே நப்பிக்குவோம். நப்பிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா எழுதுனீங்கன்னா அழகாக எழுதும். அதாவது இங்குக்கும் இதுக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசமாக இருக்காது. அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா கருப்பாக இருக்கும். சரிங்களா, பார்த்துங்க இதை சாப்பிட்டு காட்டுறேன். வாய் எப்படி கருப்பாகுதுன்னு பார்க்க. பார்த்தீங்களா, வாய் வந்து சுத்தமாக கருப்பாக